இந்த பழைய ஆர்ஆர்எஸ்பி அவேர்னஸ் வீடியோடைய கண்டினியூஷனுங்க இது. ஆர்ஆர்எஸ்பி வந்து லே ஆஃப் டைமில் வித்ட்ரா பண்ணி நீங்கள் கம்மியாக டேக்ஸ் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் பாசிபிள் கிடையாதுங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆர்ஆர்எஸ்பின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு 10 இயர்ஸ் லாக்இன் பீரியடான ஒரு ப்ராடக்ட்டை போடுவாங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டோ, செக்ரிகேட்டட் ஃபண்டோ, இல்லை வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபண்ட்ஸோ இதில் கொண்டு போய் மாதம் மாதம் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் போடுறோம், ஆனால் 10 இயர்ஸ்க்கு நாங்கள் அதை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் எடுத்தால் 40% வந்து பெனால்ட்டி அந்த மாதிரி இருக்கும். அது வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆர்ஆர்எஸ்பியை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணி பழகுங்க. நீங்கள் ஒரு வெல் சிம்பிள் அக்கௌண்ட்டோ இல்லை இன்ட்ராக்டிவ் ப்ரோக்கர்ஸ் அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கரிங் அக்கௌண்ட் இருக்குது. அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் நிறையா இடிஎஃப்ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோ இல்லை வந்து அதிலே மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸோ, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் ஓகே. ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் வரும், பட் கேபிட்டல் வந்து நல்லா ப்ரொடெக்டடாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களே போட்டு மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற அந்த லே ஆஃப் டைமில் எடுத்து யூஸ் பண்ணுற இது வந்து பாசிபிள். இல்லை நீங்கள் 10 இயர்ஸ் லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூஸே பண்ண முடியாது. 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதை பற்றி நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.